ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம இன்டர்பிரட்டிங் நெகட்டிவ் நம்பர்ஸ் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நான் போன வீடியோல என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். ஸோ போன வீடியோல நம்ம இது பார்த்தோம். நெகட்டிவ் நம்பர்ஸ் இந்த நம்பர் லைன்ல 2 கொஸ்டின் சால்வ் பண்ணோம். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்னா, இந்த ட்ரை தீஸ் கொஸ்டின்ஸ்ல 5 கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்னா, இந்த ரீகேப் பார்த்தோம். இன்டிஜர்ஸ்னா என்னன்னு பார்த்தோம் ரீகேப். ஹோல் நம்பர்ஸ்னா என்ன? நெகட்டிவ் நம்பர்ஸ்னா என்ன? பாசிட்டிவ் நம்பர்ஸ்னா என்ன? இன்டிஜர்ஸ்னா ஓவரால் என்னன்னு பார்த்தோம். ஸோ இது போன வீடியோ பார்க்கலாம். அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோ வாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். இன்னைக்கு வீடியோ நம்ம இன்டர்பிரட்டிங் நெகட்டிவ் நம்பர்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ நெகட்டிவ் நம்பர்ஸ்னா என்னன்னு இன்னும் பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் இந்த எக்ஸசைஸ் சால்வ் பண்ணா. ஸோ அதான் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணிடுறேன். இதுல மொத்தம் 7 கொஸ்டின் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 7 கொஸ்டின் சால்வ் பண்ணா உங்களுக்கு இன்னும் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் நெகட்டிவ் நம்பர்ஸ் பத்தி. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, Yellowknife, Canada was named the coldest Canada city in 2014. In January, its average temperature is 26 degrees below zero. ஓகே. ஸோ இதுல என்னன்னா ஜீரோ தான் உங்களுக்கு பேஸ் லைன். ஸோ டெம்பரேச்சர் வந்து 26 டிகிரி பிலோ ஜீரோனா அது நெகட்டிவ்ல போகுதுன்னு நினைக்கிறேன். நெகட்டிவ்ல போகுது நீங்க கன்சிடர் பண்ணணும். எனி நம்பர் பிலோ ஜீரோனா நெகட்டிவ். எனி நம்பர் இது நம்பர் பிலோ ஜீரோ இஸ் நெகட்டிவ். ஸோ அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்பெசிஃபிக்கா அவங்க 26 டிகிரி செல்சியஸ் பிலோ ஜீரோன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கொஸ்டின் என்ன கேட்கறாங்கன்னா விச் நம்பர் ரெப்ரசென்ட்ஸ் த ஆவரேஜ் டெம்பரேச்சர் இன் டிகிரி செல்சியஸ் ஆஃப் Yellowknife Canada in January. ஸோ -26 தான் ஆன்சர். ஏன்னா அவங்க என்ன கொடுத்து கிளியரா வந்து 26 டிகிரிஸ் பிலோ ஜீரோன்னு சொல்லிட்டான். ஸோ -26 தான் ஆன்சர். ஏன்னா ஜீரோ தான் பேஸ் லைன், அதுல இருந்து 26 டிகிரிஸ் கீழே போகுது. ஸோ ஆன்சர் வந்து -26. இப்போ செகண்ட் கொஸ்டின் போனா, செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க, in a board game நெகட்டிவ் நம்பர் கார்ட்ஸ் ரெப்ரசென்ட் மூவிங் பேக்வர்ட் அண்ட் பாசிட்டிவ் நம்பர் கார்ட்ஸ் ரெப்ரசென்ட் மூவிங் ஃபார்வர்ட். ஓகே, போர்ட் கேம்ல நீங்க வந்து நெகட்டிவ் நம்பர் கார்டு போட்டீங்கன்னா, அதாவது டிஸ்பிளே பண்ணீங்கன்னா நீங்க பின்னாடி போறீங்கன்னு அர்த்தம். பாசிட்டிவ் நம்பர் கார்டு டிஸ்பிளே பண்ணீங்கன்னா நீங்க முன்னாடி போறீங்கன்னு அர்த்தம். ரைட் சைட்ல போறீங்க, இதுனா லெஃப்ட் சைட்ல போறீங்க. அப்படி கூட யோசிக்கலாம். நீங்க ஒரு நம்பர் லைன் வரைஞ்சிட்டு ஜீரோ நடுவில் இருக்கு, நீங்க பாசிட்டிவ் நம்பர் கார்டு போட்டீங்கன்னா ரைட் சைட்ல போறீங்க, நெகட்டிவ் நம்பர் கார்டு போட்டீங்கன்னா லெஃப்ட் சைட்ல போறீங்க. ஸோ அப்படி நீங்க இமேஜின் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் அது தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அது கொடுத்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நூஹா ட்ரூ அ கார்டு வித் நம்பர் 4 அண்ட் மூவ்டு ஃபார்வர்ட் 4 ஸ்பேசஸ். ஓகே. அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, ராஹா டிராஸ் அ கார்டு வித் ஜீரோ. வாட் இஸ் ஜீரோ ரெப்ரசென்ட் இந்த போர்ட் கேம். ஓகே, மறுபடியும் நான் சொல்றேன். பாசிட்டிவ் நம்பர்னா நீங்க முன்னாடி போவீங்க, யூ வில் மூவ் ஃபார்வர்ட் இந்த ரைட் டைரக்ஷன். நெகட்டிவ் நம்பர்னா நீங்க பின்னாடி போவீங்க, லெஃப்ட்ல போவீங்க. இப்போ ஜீரோனா என்ன பண்ணுவீங்க, ஜீரோ இஸ் நெய்தர் பாசிட்டிவ் நார் நெகட்டிவ். ஜீரோ இஸ் நெய்தர் பாசிட்டிவ் நார் நெகட்டிவ். ஆனால் நீங்க நவரவே மாட்டீங்க, அதே இடத்துல தான் இருப்பீங்கன்னு அர்த்தம். ஸோ வாட் இஸ் ஜீரோ ரெப்ரசென்ட் த போர்ட் கேம்னா நாட் மூவிங் எனி ஸ்பேசஸ். யூ வில் ஸ்டே ஸ்டில், யூ வில் நாட் மூவ் அப்படின்னு கூட சொல்லலாம், இல்ல யூ வில் ஸ்டே ஸ்டில்னு சொல்லலாம். ஸோ ரெண்டுமே கரெக்டா தான். ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து நாட் மூவிங் எனி ஸ்பேசஸ். மற்ற ரெண்டும் தப்பு. ஸோ இப்போ நம்ம தேர்ட் கொஸ்டின் போகலாம். தேர்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, ஜியோகிராஃபர்ஸ் யூஸ் நெகட்டிவ் நம்பர்ஸ் டு ரெப்ரசென்ட் பாயிண்ட்ஸ் பிலோ சி லெவல் அண்ட் பாசிட்டிவ் நம்பர்ஸ் டு ரெப்ரசென்ட் பாயிண்ட்ஸ் அபவ் சி லெவல். ஓகே, சி லெவல் தான் இப்போ பேஸ் லைன். சி லெவல் வந்து உங்களுக்கு 0th ஃப்ளோர் மாதிரி, கிட்டத்தட்ட கிரவுண்ட் ஃப்ளோர் மாதிரி. ஒரு ஃபிளாட்ல வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் மாதிரி சி லெவல் தான் நீங்க கன்சிடர் பண்ணணும். பேஸ் லைன் சி லெவல் தான். பேசிக்கா சி லெவல் தான் பேஸ் லைன். பேஸ் லைன். ஸோ சி லெவல்ல இருந்து மேலே போனீங்கன்னா பிளஸ்ல போகும், கீழே போனீங்கன்னா மைனஸ்ல போகும். இது வந்து மைனஸ் மீட்டர்ஸ், சம் மீட்டர்ஸ். மேலே போனீங்கன்னா பிளஸ் சம் மீட்டர்ஸ். எவ்வளோ நமக்கு எக்ஸாக்டா தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் த லோவஸ்ட் பாயிண்ட் இன் நியூ ஆர்லன்ஸ் இஸ் -2 meters and the highest point is 6 meters. ஓகே, வாட் இஸ் 0 meters represents? ஜீரோனா பேஸ் லைன், அவ்வளவுதான். ஜீரோனா பேஸ் லைன். ஹையஸ்ட் பாயிண்ட் நியூ ஆர்லன்ஸ் டெஃபினட்டா இல்ல. சி லெவல் தான் எனக்கு தெரிஞ்சு கரெக்டான ஆன்சர். லோவஸ்ட் பாயிண்ட் நியூ ஆர்லன்ஸும் கிடையாது. சி லெவல் தான் பேஸ் லைன். ஸோ வாட் இஸ் 0 meters representனா நீங்க பேஸ் லைன் தான் சொல்லணும். பேஸ் லைன் சொல்லலாம், இல்ல சி லெவல் சொல்லலாம். வாட் இஸ் 0 meterனா சி லெவல் தான். பேசிக்கா பேஸ் லைன் அதான். சி லெவல்ல என்ன அர்த்தம்னா அந்த பாயிண்ட் மேலேயும் இல்லை கீழே இல்லைன்னு அர்த்தம். கரெக்டா அந்த நியூ ஆர்லன்ஸ் அப்படியே சி பேஸ் லைன்லயும் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதான் தேர்ட் கொஸ்டின் ஆன்சர். செகண்ட் ஆப்ஷன் தான் தேர்ட் கொஸ்டின் ஆன்சர், சி லெவல். ஸோ இப்போ நம்ம அடுத்த கொஸ்டின் போனா, Gabe is mapping out important family events. He uses negative numbers to represent time before he was born and positive numbers to represent time after he was born. For example, Gabe's mom was given a special coin in year -20. ஸோ இது எப்படி நீங்க இமேஜின் பண்ணலாம்னா, ஒரு நம்பர் லைன் வரைஞ்சிக்கிறேன்னா, ஓகே கரெக்டா இருக்கும். இப்போ நம்பர் லைன் எடுத்துடுறேன். ஸோ கேப் வந்து 0th இயர்ல பிறக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அவங்க அம்மா வந்து 20th இயர்ல பிறக்கிறாங்க. ஸோ -20ன்னு வச்சுக்கலாம். அவனுக்கு முன்னாடி 20 years பேக் பிறக்கிறாங்க. அவனோட சிஸ்டர் பாத்தீங்கன்னா 7 years, born in year 7. ஸோ 7 வயசுக்கு அப்புறம் பிறக்கிறான். ஸோ இது கேப்ஸ் மாம், இது கேப்ஸ் சிஸ்டர்னு போட்டுக்கிறேன். இதுதான் கேப். ஓகேவா? So what does year 0 represent? So the year Gabe was born, the year Gabe's mom was given a special coin, the year Gabe's sister was born. So correct option first option தான்.
ஸோ இயர் கேப் வாஸ் born. ஏன் அப்படின்னா இதுலேயே கொடுத்துருக்காங்க பாருங்களா. Gabe is mapping. He uses negative numbers to represent time before he was born and positive numbers to represent time after he was born. Na, he is neither positive nor negative. அர்த்தம். So Gabe is neither positive nor negative. ஸோ அப்போ neither positive nor negative என்ன அர்த்தம்? அவன் ஜீரோன்னு அர்த்தம். அவனோட டேட் ஆஃப் பர்த் வந்து 0 இயர்ஸ்னு நீங்க கன்சிடர் பண்ணலாம். 0ல ஸ்டார்ட் ஆகுதுன்னு கன்சிடர் பண்ணலாம். இந்த சிச்சுவேஷன் பொறுத்த வரைக்கும். ஸோ இதை நான் பிளாக் கலர்ல எழுதிக்கிறேன். ஸோ கேப் வந்து neither positive nor negative அவன் 0th இயர். அவங்க அம்மா வந்து 20 வயசு முன்னாடி பிறக்கிறாங்க அவனுக்கு முன்னாடி. ஸோ ஷீ இஸ் 20 இயர்ஸ் அஹெட், 20 இயர்ஸ் ஓல்டர் தென் கேபு. அவங்க சிஸ்டர் வந்து 7 வயசுக்கு அப்புறம் பிறக்கிறாங்க. ஸோ ஷீ இஸ் 7 இயர்ஸ் யங்கர் தென் ஹிம், 7 இயர்ஸ் யங்கர் தென் ஹிம். ஸோ கேப் இஸ் 0 இயர்ஸ் ஓல்ட். ஜீரோனா நம்பர்ஸ் இல்ல கேப் வந்து 0th இயர்ல பிறக்கிறான்னு அர்த்தம். ஸோ அதான் நீங்க சொல்லணும் இந்த சிச்சுவேஷன் பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ அடுத்த கொஸ்டின் போகலாம். Lake Moeris in Egypt is located 43 meters below sea level. Which number represents the elevation of Lake Moeris in meters? So, இது below sea level கொடுத்துட்டான். ஸோ sea level தான் பேஸ் லைன் நமக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ sea level வந்து 0th floor, 0th floorனு வச்சுக்கலாம். இந்த ஃபிளாட்ல எல்லாம் 0th floorலாம் பேசிக்கா கிரவுண்ட் ஃப்ளோர் மாதிரி. sea level தான் கிரவுண்ட் ஃப்ளோர், பேஸ் லைன் அதான். ஸோ 43 meters below பேஸ் லைன் என்ன அர்த்தம்? -43 meters அர்த்தம். -43 meters. ஸோ which number represents the elevation of Lake Moeris in meters தான் -43 தான். ஸோ ஆன்சர் பி தான். ஸோ 5th கொஸ்டின் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம 6th கொஸ்டின் போகலாம். பேங்க் யூசஸ் பாசிட்டிவ் நம்பர்ஸ் டு ரெப்ரசென்ட் டெபாசிட்ஸ் அண்ட் நெகட்டிவ் நம்பர்ஸ் டு ரெப்ரசென்ட் வித்ராயல்ஸ். ஓகே, நீங்க பணம் ஸ்டோர் பண்ணீங்கன்னா நீங்க வந்து டெபாசிட்னு அர்த்தம். பணம் ரிமூவ் பண்ணீங்கன்னா வித்ராயல். ஸோ டெபாசிட் பண்ணா பாசிட்டிவ் நம்பர்ஸ் வச்சு நீங்க ரெப்ரசென்ட் பண்ணலாம். டெபாசிட் மீன்ஸ் பாசிட்டிவ் நம்பர், வித்ராயல் மீன்ஸ் நெகட்டிவ் நம்பர். வித்ராயல்னா நெகட்டிவ் நம்பர்னு அர்த்தம். ஸோ வித்ராயல் மீன்ஸ் நெகட்டிவ் நம்பர், negative numbers. ஓகேவா? So which number represents a deposit of $126? $126 na plus you are accumulating money அர்த்தம். So plus $126. So இதெல்லாம் நான் பிளாக்ல கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். சாரி, பிளாக்ல கன்வெர்ட் பண்றேன். அவ்வளவுதான். ஸோ பிளஸ் $126. ஸோ ஆன்சர் வந்து பி தான், பிளஸ் $126. அவ்வளவுதான். ஸோ இதை எல்லாத்தையும் பிளாக்ல கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதான். ஸோ ஆன்சர் வந்து பி தான். 6th கொஸ்டின் ஆன்சர் செகண்ட் ஆப்ஷன். இப்போ நம்ம 7th கொஸ்டின் போகலாம். Dudinka, Russia is located above the Arctic Circle. During the winter months, the daily minimum temperature is -33 degrees Celsius. What does -33 mean? So -33 னா என்ன அர்த்தம்னா 0 டிகிரி செல்சியஸ் தான் பேஸ் லைனு. ஸோ அது கீழே போகுது. ஸோ அது கீழே 33 டிகிரி கீழே போகுது. ஸோ -33 என்னன்னா டுடின்கா மினிமம் டெம்பரேச்சர் 30 டிகிரி அபோவ் 0 இல்லை, பிலோ 0ன்னு வரும். ஸோ இதுதான் கரெக்டான ஆப்ஷன். இது தப்பு. ஏன்னா மினிமம் டெம்பரேச்சர் 33 டிகிரி பிலோ செல்சியஸ் தான் வரும். ஏன்னா -33 ஸ்பெசிஃபிக்கா கொடுத்துருக்காங்க. பாத்தீங்கன்னா -33 கொடுத்துருக்கான். ஸோ -33 என்ன அர்த்தம்னு இவங்க கேட்கறாங்க. ஸோ -33 அர்த்தம் என்னன்னா 33 டிகிரி செல்சியஸ் பிலோ 0ன்னு அர்த்தம். ஸோ செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். 7th கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. அவ்வளவுதான். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இந்த இன்டர்மீடியட் நெகட்டிவ் நம்பர்ஸ்ல 7 கொஸ்டின் முடிச்சிட்டோம். நம்ம 7 கொஸ்டினே கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். அடுத்த வீடியோ நம்ம என்ன பண்ணலாம்னா ஆப்போசிட் ஆஃப் நம்பர்னா என்னன்னு பார்த்துடலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.